ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னா யூடியூப் கிரியேட் பண்ண நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என் அக்கா ஃபோன்னு சொல்லு. இது என்னோட அக்கா ஃபோனு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் போயிடணும். உங்ககிட்ட யூடியூப் ஷார்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம யூடியூப்லேயே நம்ம பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டூடியோ இல்லைன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ ஒய்டி ஸ்டூடியோன்னு இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள், ஹோம் இருக்கும், பக்கத்தில் ஷார்ட்ஸ் இருக்கும், பிளராக இருக்கும் பாருங்கள். ஷார்ட்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இப்போ நம்ம இங்கே ஆடில் கொடுத்துட்டோன்னா இருங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் அப்படின்னா வீடியோ. ஆனால் நம்ம இப்போ வீடியோ தான் நம்ம அக்கா பண்ண போகிறாங்க. அதால் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு வாங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு வெறும் கேமரா எடுத்துக்கோங்க. அந்த கேமரா எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன வீடியோ பண்ணுறீங்களோ அது பண்ணிவிட்டு அந்த அக்கா சொன்னாங்களா ப்ளஸ்ன்னு சொல்லி அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி என்ன பண்ணணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தி ஷார்ட்ஸுன்னு இருக்கும். ஆனால் அங்கே வீடியோ நீங்கள் தொடணும். வீடியோ தொட்டு என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்த வீடியோ வரும். அந்த எடுத்த வீடியோவை அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இருக்கும், டன்னு இருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டா அந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை நெக்ஸ்ட்டை தொட்டுட்டு மேலே ஷார்ட்ஸ் செம்மலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த வீடியோ பக்கத்துலேயே ஒன்று இருக்கும். நீங்கள் ஒய்டி ஸ்டூடியோ இல்லைன்னா நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இது அந்த லைன் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, சப்போஸ் கேப்ஷன் ஆஃப் த வீடியோ த ட்ராமா அப்படின்லாம் போட்டிருக்கணும். உங்களுக்கு வைரல் ஆகணும்னா அந்த சிம்பிள் நேம் எனக்கு தெரியல. ஹேஷ்டாக். அக்கா சொல்கிறாங்களே ஹேஷ்டாக் இல்லைம்மா, ஹேஷ்டாக். ஹேஷ்டாக் ஏதோ ஒன்று, ஆனால் எனக்கு சொல்ல வரல. அது போட்டுட்டு ஷார்ட்ஸ் அண்ட் டான்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கீழே பப்ளிக்னு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அக்கா சொல்லுவாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு வீடியோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இப்படி போனோன்னா நம்ம எது வேணால் வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துடும். இங்கே டன்னுன்னு இருக்கும், பார்த்துக்கோங்க, இங்கே டன்னுன்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. ப்ராசஸிங் வரும். நிறைய பேருக்கு இது கிரியேட் பண்ண தெரியல. நீங்கள் சும்மா தருவீங்க, அதான் நாங்கள் சொல்லி தரோம். அப்புறம் நீங்கள் இப்படி ஃபுல் ரெட் லைன் இருந்ததுன்னா தான் நீங்கள் இதை கிளிக் டன் அந்த டிக்குன்னு இருக்கும், அம்மா கொடுங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வேண்டாம். ஓகே, எங்களுக்கு இப்போ வேண்டாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துறோம். உங்களுக்கு சவுண்ட் ஏதாவது வேணும், ஆடியோ வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா ஆட் டீட்டெயில்ஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடுங்க. அந்த ஆட் டீட்டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வீடியோ வரும். அது பக்கத்தில் கேப்ஷன் யுவர் ஷார்ட்னு வரும். அங்கே தான் உங்களோட இது எழுதணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மீ இன் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருங்க. ஓகேவா? இதில் இப்படி கொடுத்துட்டு நான் வைரல் ஆகும்னு சொன்னல அந்த சிம்பிள் அது அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஏன்னா ஹேஷ்டாக் நம்ம கொடுத்தா அது வைரல் ஆகிற ஒரு சிம்பிள். இப்போ விசிபிலிட்டி உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பப்ளிக்னா எல்லாருக்குமே வரும். ப்ரைவேட்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஆளுக்கு மட்டும் வரும். அன்லிஸ்டட்னா நீங்கள் லிங்க் அனுப்புறது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க. நான் இப்போ ப்ரைவேட்டுன்னு போடுறேன், யாரும் பார்க்க வேணாம். சரி, ஓகே, ப்ரைவேட் வேணால் பப்ளிக்னே போட்டுடலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டு செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா இது மேட் ஃபார் கிட்ஸானு வருமே. இது கிட்ஸுக்கானதா அப்படின்னு கேட்கும். நோ, இட்ஸ் மேட் நாட் ஃபார் கிட்ஸ். நீங்கள் கிட்ஸுக்கு இருந்தாலும் கொடுக்கலாம், கிட்ஸ் இல்லைனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அலோ வீடியோ, உங்களோட வீடியோ யாராவது அலோ பண்ணிக்கலாம். அலோ பண்ணி உங்களை மாதிரியே வீடியோ எடுத்து அந்த மாதிரி போடலான்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இல்லை வெறும் ஆடியோ மட்டும்தான் எடுத்து வீடியோ பண்ணணும் அப்படின்னா இது மட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம இது தரோம். இது தந்துட்டு அப்லோட் ஷார்ட். இல்லை நான் இப்போ ஷார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம்
வீடியோன்னு வரும். இங்கே சி வீடியோ நம்ம போயிட்டோன்னா யோர் வீடியோஸ்னு ஃபஸ்ட்டு காமிக்கும். இங்கே நம்மளோடது வந்துருமே. அது கொஞ்சம் லோட் ஆகிட்டே இருக்கும். அப்லோட் ஆகிட்டோன்னே நம்மளோட வீடியோ வந்துடும். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும்னா அந்த கமெண்ட்ஸோட இப்படியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் வந்து அப்படியே என்ன பாரு அப்படியே வந்து லைவையும் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களால் லைவ் வீடியோவே பண்ண முடியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்கு முடிஞ்சிடுச்சு. இதான் கிரியேட் பண்ணுற வீடியோ. பாய் சொல்லிக்கா. பாய். இவங்க தான் உங்களுக்கு சொன்னாங்க.